வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 34. ஞாயிறு காலை 9 மணிக்கெல்லாம் தாய் வீடு வந்துவிட்டாள் ஆதினி. தம்பியின் மனைவிதான் தனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளரான ஜீவிகா என்பதில் அவளுக்கு அத்தனை பேரானந்தம். விடிந்து எழுந்ததிலிருந்து புகுந்த வீட்டினரிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள் அவள். எவ்வளவு பெரிய விஷயத்தை இத்தனை நாட்களாக அனைவரிடமும் சொல்லாமல் மறைத்துவிட்டால் பாருங்களேன் என்று அடுத்து கணவனிடம் ஒரு நீண்ட புலம்பல் என அவர்களை வைத்து செய்திருந்தாள் அப்பெண். தன் குடும்பத்தோடு வந்த நாத்தனாரை வாங்க நீ என புன்னகை முகமாக பிரியஞ்சலி எதிர்கொண்டு அழைக்க அவளோ இவளை உஷ்ண பார்வை பார்த்தாள். பெண் தடுமாறி நிற்க உன்ன என 2 கைகளையும் அவள் கழுத்தை பிடிப்பது போல் கொண்டு சென்ற ஆதினி அடுத்து பட்டென்று அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமும் பதித்திருந்தாள். பிரியா திகைத்து விழிக்க அக்கா என்ன பண்ற நீ என்று பெருஞ்சிரிப்புடன் கேட்டான் நன்மாறன். போடா, உன் பொண்டாட்டி மேல எனக்கு பயங்கர கோபம்தான். ஆனா இவ எழுத்தோட பெரிய ரசிகையா போயிட்டதுனால அதையெல்லாம் ஜீரணிச்சுட்டு என்னோட ஹாப்பினஸ ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்று உதட்டை சுளித்தாள். என்னென்ன அட்டகாசம் எல்லாம் பண்ற பாரு உன் அக்கா என விக்னேஷ் சலிக்கவும் அனைவரின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. ஆம் பிரியம்மா, வாழ்த்துக்கள். எனக்கு இந்த நாவல் கதைங்க இதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ உன்னோட திறமைய பத்தி சரியா ஐடியா இல்லை. ஆனா உன் அண்ணி நேத்துல இருந்து படுத்துற பாட்டுல நீயும் பெரிய ஆள் தானே புரியுது. கேலியாக பாராட்டும் விக்னேஷிடம் ஐயோ இல்ல அண்ணா, இப்பதான் ஓரளவு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் என்று தயங்கினான் பிரியா. அதெல்லாம் இல்ல மாப்ள, எல்லா இடத்துலயும் தயங்கி ஒதுங்கி இருக்கிற மாதிரியே தான் அங்கேயும் இவ இருக்கா. விஷயம் இருக்கோ இல்லையோ படபடமா வெளியில தெரியறதானே உலகம் முன்னுரிமை கொடுக்கும். இதுக்கு மேல இவளை சரியா முன்னாடி கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தனக்குன்னு ஒரு இடத்த இவ நிச்சயமா தக்க வச்சிருந்திருப்பா என வேகமாக மருமகளுக்கு பரிந்து கொண்டு வந்தார் பூங்கோதை. இன்னொரு விஷயம் தெரியுமா மாப்ள, பிரியா கதையில நிறைய தன்னம்பிக்கை விஷயங்களை கலந்து கொடுக்கறாளாம். அத பல பேரு ரசிச்சு படிச்சுட்டு பாராட்ட வேற செய்யறாங்களாம். இளஞ்செழியனும் மகிழ்ச்சியுடன் கூற விக்னேஷ் புன்னகையுடன் தலையசைத்து கொண்டான். எப்படியோ ஆக மொத்தம் இது மூலமா என்ன தவிர குடும்பமே ஆசிரியரா தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன மாப்ள என மாமனார் விழிக்க மாமியார் விஷயத்தை பிடித்து விட்டார். நம்ம கதாசிரியரை சொல்றாருங்க அவரு என்று சன்ன முறுவலுடன் பிரியாவை முன்னிழுத்து நிறுத்தினார் கோதை. அட என ஆர்ப்பாட்டமாக சிரித்து விட்டார் செலியன். அப்புறம் மேடம் என்று அவள் தோளில் கை போட்டாள் ஆதினி. அண்ணி என தயக்கத்துடன் இழுத்தாள் பாவை. உங்க ரூம்ல நைட் லேம்ப ஃபியூஸ் போயிடுச்சா என்ன? மாட்டிக்கொண்ட பாவனையில் பிரியாவிற்கு அடிவயிறு கலங்க தொடங்க வாத்தி வேகமாக சமாளித்தான். எனது நைட் லேம்ப் ஃபியூஸ் போயிடுச்சாவா? நல்லா தானே எரியுது அது. இல்லடா, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி சொல்றேன். நீ ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம உளர்ற? அந்த பல்பு வாங்கி போட்டு 1 வருஷம் ஆகுது என்றான் அவன் ஏதும் அறியாதவனாக நடித்தபடி. ஓஹோ, அப்போ உன் பொண்டாட்டி எனக்கு பல்பு கொடுத்துட்டா போல இருக்கு. சரி விடு என்று அமைதியாகிவிட பிரியாவிற்கு அப்போதுதான் மூச்சை வெளிவந்தது. சிறிது நேரத்தில் பெண்கள் மூவரும் உணவு மேஜை நாற்காலிகளில் அமர்ந்திருந்து மதிய சமையலுக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டிருக்க மெல்ல நாத்தனாரிடம் அந்த கேள்வியை கேட்டாள் பெண். இப்போ உங்களுக்கு என் மேல நல்ல ஒப்பீனியன் வந்திருக்கா அண்ணி? லேசாய் திகைத்து போன ஆதினி. ஹே பிரியா, என்ன நீ இப்படி கேட்குற? உன் மேல ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தம் இருந்தது உண்மைதான். நீ எங்க கிட்ட சரியா பேசல அப்படிங்கிறத விட மாறன் கிட்ட கூட ஒதுங்கி இருக்கேன்னு ஒரு கோபம் வந்ததுனால தான் அன்னைக்கு அப்படி பேசின. அப்புறம் உன்னோட பழக பழக உன் குணம் கொஞ்சம் புரிஞ்சு மனசு தெளிஞ்சிச்சுன்னா மாறனும் உன்னை பத்தி எங்களுக்கு இன்னமும் பேசி புரிய வச்சான். இப்போ நான் ஹாப்பியா ஃபீல் பண்றதெல்லாம் பியூர்லி ஜீவிகாவா உன் ப்ரொஃபஷனை வச்சுதான். மற்றபடி என்னைக்கோ பிரியஞ்சலியா எங்க மனசை ஜெயிச்சிட்ட நீ என்று அவள் கரம் பற்றி மென்மையாக புன்னகைத்தாள். 1 மாதம் கடந்திருக்க பிரியாவின் பிறந்த வீட்டில் அவள் புகுந்த வீட்டினர் குழுமியிருந்தனர். வளைகாப்பு 9ஆம் மாதம் வைத்துக் கொள்ளலாம் என மகளின் கணவனும் மாமியாரும் வேறு பேச்சிற்கே இடமில்லாமல் அழுத்தமாக சொல்லிவிட்டதால் நிர்மலாவும் அதற்கு ஏற்ப அடுத்த மாத மத்தியில் பெண்ணிற்கு வளையல்கள் அடுக்க நல்ல நாள் குறித்திருந்தார். திடீரென முதல் நாள் இரவு அலைபேசியில் அழைத்து வீட்டிற்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் தந்தை ஓய்வில் இருக்கின்ற நேரம் தாங்கள் வருவதாக பெண் தகவல் சொல்லியிருக்க காலை உணவிற்கே வந்து விடுமாறு தாயும் அன்பு கட்டளை இட்டிருந்தார்.
மறுநாள் விடியலில் தங்களுடன் மாமியார் மாமனாருடன் வருவதாக தந்தையை அழைத்தவள் விஷயத்தை பகிர்ந்தாள். அதுக்கு என்ன, கண்டிப்பா அழைச்சிட்டு வாங்க என்று மகிழ்ந்த பழனியும் சம்மந்திக்கு தனியாக ஒரு அழைப்பு விடுத்து முறையாக வரவேற்கவும் செய்தார். பின்பே சாவகாசமாக தன் மனைவியிடம் அவர் விஷயத்தை கூற நிர்மலாவுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. இதுவரை உறவு நிலை சுமூகமாக மாறியவுடன் ஒரு முறை மட்டுமே கோதை, செழியன் இவர்கள் இல்லம் வந்து சென்றிருந்தனர். என்ன திடீர்னு என்கிற குழப்பம் தோன்றினாலும் சரி, வராதவங்க வராங்க, நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும் என்று முடிவு செய்து அடுத்த இருவேளை உணவுக்கான திட்டமிடலை தடபுடலாக மேற்கொண்டவர் அதற்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி வர சொல்லி கணவனை விரட்டத் தொடங்கினார். வாங்க நீ, வாங்கண்ணா, தம்பி. நிர்மலா படபடக்க, அத்தை ஏன் இவ்வளோ டென்ஷன், எல்லாரும் வந்துட்டோம், ஒவ்வொருத்தரையும் இப்படி தனித்தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று புன்னகைத்தான் மாறன். அது இல்ல தம்பி என அவர் அசடு வழிய பிரகன்யா தாயை கேலி செய்தாள். எல்லாரும் வரீங்கன்னு சொன்ன உடனே உங்க மாமியாருக்கு ஒன்னும் தலைகால் புரியல மாமா. போதும் அடங்கடி, போய் குடிக்க தண்ணி கொண்டு வா என்று அவளை விரட்டினார் நிர்மலா. நீங்க வந்து உட்காருங்க என்று பழனி அவர்களை வரவேற்று நீல் இருக்க இடம் அழைத்து சென்றார். இதென்ன, காலை டிஃபனுக்கே இப்படி இட்லி, பூரி, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல்னு எல்லாத்தையும் வச்சு வயிற்ற நிரப்பிட்டீங்கன்னா நாங்க மதியத்துக்கு எப்படி சாப்பிட்றது? செழியன் கேலியாக கேட்க, எப்பயாவது சாப்பிட்றதான அண்ணா, மதியத்துக்கு சிம்பிளா மட்டன் பிரியாணியும் வஞ்சர மீன் குழம்பும் இறால் ஃப்ரையும் பண்ணி வச்சிடலாம் என்றார் நிர்மலா வேகமாக. கேட்டிங்களா, சிம்பிளா பிரியாணியும் இறாலுமா என்று மாமியாரை நக்கல் செய்தான் மாறன். சரி விடுறா, அவங்களுக்கு இப்படி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வகையா சமைச்சு கொடுக்கறதுல ஒரு திருப்தி இருக்கு, அதை கெடுக்க வேண்டாம். எல்லாரும் நைட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. மருமகனை சமாளிக்கும் கோதையிடம், அது எதுக்கு அண்ணி, நைட்டு இட்லி மட்டும் ஊத்திக்கலாம். போன தடவையே மதியம் ஒருவேளை தான் நம்ம வீட்டுல சாப்பிட்டீங்க. இன்னைக்கு முழு நாளும் இங்க இருந்துட்டு தான் நீங்க கிளம்பணும். எப்பவும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு எங்க போறீங்க வர்றீங்க என்று சலுகையாய் கூறினார் நிர்மலா. அதுக்கு என்ன, இருந்துட்டா போச்சு, உங்க ஆசையையும் கெடுப்பான என அனைவரும் சுலபமாக ஒத்துக்கொண்டு விட இவர் முகம் மலர்ந்து போனது. பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த புதிதில் கோதை நடந்து கொண்ட விதத்தை பார்த்து தங்கள் பெண்ணின் எதிர்காலத்தையும் அவளுடன் தங்களின் சுமூகமான உறவு நிலை குறித்த பெரும் கவலையிலும் நிம்மதியின்றி நாட்களை கடத்தி இருந்தவருக்கு அவரின் மனமாற்றத்திற்கு பிறகுதான் அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. பிரியா, அந்த கிஃப்டை எடுத்து அப்பா அம்மா கிட்ட கொடு. மாமியாரின் உத்தரவில் முகம் எங்கும் புன்னகையில் விகசிக்க வேகமாக தலையாட்டி கொண்டவள் கொண்டு வந்த பையில் இருந்து ஜிகுனாத்தால் சுற்றப்பட்டிருந்த அந்த பரிசு பொருளை அவர்கள் இருவரையும் அருகில் அழைத்து கொடுத்தாள். என்னது பாப்பா, இன்னைக்கு எதுவும் விசேஷ நாள் கூட இல்லையே, என்ன கிஃப்ட் என்று மகளை புரியாமல் பார்த்தார் பழனி. அதான, எனக்கும் தனியா எதுவும் கிஃப்ட் வச்சிருக்கியாக்கா என கேலியாக கேட்டவாறு கன்யாவும் அவர்களிடம் வந்தாள். உனக்கும் சேர்த்துதான் அது அஞ்சலி, அவளையும் சேர்ந்து நின்று வாங்கிக்க சொல்லு. மாறன் புன்னகையுடன் சொல்ல, எனக்கும் சேர்த்தா, இது என்ன ஃபேமிலி கிஃப்டா என்றாள் அவள் நக்கலாக. அப்படியும் வச்சுக்கலாம். அவர்களை புரியாமல் பார்த்த நிர்மலா, என்னடா கண் இதெல்லாம் என்றார் தயக்கத்துடன். அட, வாங்கி பிரிச்சுதான் பாருங்க, அவன் ஆசையா கொடுக்கறல்ல என அவரை முடுக்கிவிட்டார் கோதை. இதோ நான் பிரிக்கிறேன் என பரபரவென்று இயங்கிய கன்யா உள்ளே இருப்பதைக் கண்டு வெளிவிரித்து கூவினாள். அக்கா என அலறியவளை பிரியா மென்முறுவலுடன் பார்த்திருக்க அவளோ இன்னமும் தன் கைகளில் இருக்கின்ற விஷயத்தை நம்ப இயலாமல் பிரமித்து நின்றாள். என்னம்மா திடீர்னு புக்கெல்லாம் வாங்கி கொடுக்கற? பழனிக்கு ஒன்றும் புரியவில்லை. மகளை குழப்பத்துடன் பார்த்தார். உங்க பொண்ணு காசு கொடுத்தெல்லாம் வாங்கி கொடுக்கல சம்மந்தி, அந்த புத்தகத்தோட எழுத்தாளரே அவதான். பெற்றோர் இருவரும் என்ன என்று மழங்க விழித்து நிற்க, அக்கா என ஆசையாக அவளை நெருங்கி இறுக கட்டிக்கொண்ட கன்யா, கடைசியில சாதிச்சிட்டியாக்கா நீ என்று கண்களில் நீரோடு அவளின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்தாள். எல்லாம் அத்தையால மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரம் இது சாத்தியம் ஆச்சு என்று நடந்ததை அவள் கூற கேட்டிருந்த மூவரும் ஆச்சரியமாய் கோதையை பார்த்தனர். அத்தைக்கு ஆன்லைன்ல பெரிய பெரிய ரைட்டர்ஸ் கூட எல்லாம் நல்ல கான்டாக்ட் இருந்தது. நான் எழுதுற சைட் ஓனர் ரைட்டரை பிடிச்சு என்னோட முதல் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண வச்சுட்டாங்க. முந்தா நாள் தான் வீட்டுக்கு வந்தது. இன்னைக்கு இங்கே வந்து நேர்ல கொடுத்து சர்ப்ரைஸா சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீ என்கிட்ட கூட சொல்லல பாரு. எவ்வளவு நாள் இதை பத்தி நாம பேசியிருப்போம். அப்பா அம்மாக்கு தான் எதுவும் தெரியாது. என்கிட்டயாவது விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்று கோபித்தாள் சின்னவள். நான் தான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன் அக்கா கணவனிடம். ஏன் என்றாள் பெண் வேகமாக. அப்புறம் உன் அக்கா தான் எதுக்கு எடுத்தாலும் பயந்த கேசு.
நீயாவது இவ இப்படி ஒரு விஷயத்த செய்யறா மாமான்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. மாமா, அதுக்குன்னு இப்படியா பழி வாங்குவீங்க? இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் பத்தி எனக்கு சரியா ஐடியா இல்ல. என்ன செய்யறது என்று உதட்டை பிதுக்கினாள். பாப்பா என்னம்மா சொல்றா என்று இன்னமும் முழுதாக தெளிவு இல்லாத பழனி விஷயத்தை கேட்க பிரியா தயக்கத்துடன் கடந்த 2 வருடமாகத்தான் எழுத்தாளராக வளர்ந்து நிற்பதை மெதுவாக பகிர்ந்தாள். அட பிள்ளையே, உன்னை கதை புக்கே படிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். நீ எழுதுற அளவுக்குள்ள வளர்ந்து நிற்கிற என்று அவள் நாடியை பிடித்து கொஞ்சி மகிழ்ந்தார் பிரியா. இப்ப கொஞ்சுங்க, இவளை எப்படியெல்லாம் பயங்காட்டி வளர்த்திருக்கீங்க நீங்க என்று கோதை உரிமையாய் கண்டிக்க அவர் சங்கடத்துடன் நெளிந்தார். இல்ல அண்ணி, எனக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா தெளிவில்லை. என்ன இருந்தாலும் நீங்க படிச்சவங்க அப்படிங்கறத சரியா நிரூபிச்சிட்டீங்க. உங்களுக்கு விவரம் இல்லைன்னு சொல்லுங்கம்மா, ஒத்துக்கலாம். மற்றபடி படிக்காத பெத்தவங்களா இருந்தாலும் விஷய ஞானம் உள்ளவங்க அவங்களுக்கு பிடிச்ச துறையில பிள்ளைகளை சரியா ஊக்குவிக்கிறத நான் பார்த்துருக்கேன். செலியன் கூற, நீங்க சொல்றது சரிதான். இவளோட குறிக்கோள் பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி நல்ல இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுத்துடணும், அவ்வளவுதான். நானுமே வெளியூர்ல அதிகமா இருந்ததுனால இதெல்லாம் பெருசா கண்டுகிட்டதில்லை என்று பழனியும் ஒப்புக்கொண்டார். எழுத்துக்கலைங்கிறது சாதாரணம் இல்ல, அது எல்லாருக்கும் சுலபமா வரவும் வராது. ஏன், எங்க வீட்டுல எல்லாருமே டீச்சிங் ப்ரொஃபஷன்ல தான் இருக்கோம். நாங்களா நினைச்ச உடனே எந்த ஒரு கதையையும் சரியா கோர்வையா எழுதிட முடியாது. ஆனா நம்ம பிரியா எவ்வளவு அருமையா கதாபாத்திரங்களை செதுக்கி சுவாரஸ்யமா சம்பவங்களை உருவாக்கி அழகா ரசிச்சு எழுதுவா தெரியுமா? நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, இவளுக்கு இதுல நல்ல எதிர்காலம் இருக்கு என்றார் கோதை பெருமையாக. ஏங்கா, உன் கதைகளை அமேசான்ல கூட போடுன்னு சொல்லிட்டு இருப்பன, அதை செஞ்சியா? கன்யா கேட்கவும், பிரகி, அதுலயும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரீ ஆஃபர் கொடுத்தா நிறைய ரீச் ஆகும் எல்லாம் ட்ரிக்ஸ் சொன்னாங்க. கொடுத்து ஓரளவு ரேட்டிங்கும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் அத்தை யூடியூப்ல ஆடியோ புக்ஸ் போடுறது கூட ஆர்ஜே எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து அதையும் ஸ்டார்ட் பண்ணணும் என்றாள் பிரியா பூரிப்பாக. பெரிய ஆள் தான் நீ. ஒரு காலத்துல என்னை தாண்டி எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா இன்னைக்கு எனக்கு மறைச்சே ஒவ்வொன்றும் செய்யற என்று முகத்தை சுருக்கினாள். நீதான் கதையை படிக்க மாட்டேன், கேட்க மட்டும்தான் செய்வேன்னு முரண்டு பிடிப்பியடி. அதனால தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உனக்கு சர்ப்ரைஸா லிங்க் ஷேர் பண்ணலாம் நினைச்சிருந்தேன் என்று நொடித்து கொண்டாள் சின்னவள். ஓகே, இட்ஸ் செலிப்ரேட்டிங் டைம். என்ன கன்யா, மதியம் லஞ்ச் வெளியில பார்த்துக்கிட்டு லாஸ்ட் டைம் மாதிரி மூவி எதுவும் பிளான் பண்ணலாமா என்று மெதுவாக தூண்டிலை வீசினான் மாறன். வாவ், டன் மாமா, இந்த ஆஃபரை நான் மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏண்டி இப்பதான் கவுச்சிட்டு இருந்த? நிர்மலா சின்ன மகளை கேலியாக கேட்க, என்ன இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம்பா. அந்த நேரம் இந்த தேவையில்லாத வெட்டி ரோஷத்தை எல்லாம் கண் காணாத தூரத்துக்கு தூக்கி போட்டுடணும் என்று அலட்டலாக மொழிந்து அனைவரையும் நகைக்க வைத்தாள். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.